நம்ம ரேவதி இப்போ இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஏன் நம்ம கௌதம இந்த எஸ்எஸ்கே கிட்ட நம்ம மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாரி கூட நெனச்சாங்க. ஆனா கடைசில நம்ம கார்த்திக் மாஸ் என்ட்ரி கொடுத்து, இந்த எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு, "நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு, இப்போ எஸ்எஸ்கேவ உண்டு இல்லன்னு பண்ணுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம கௌதம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட தம்பி துரோகமே பண்ணியிருந்தாலுமே கூட, தன்னோட தம்பிக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அ அதாவது நம்ம கௌதம் கம்பெனி பழைய கம்பெனி இருந்துச்சு இல்லையா? அத கைவிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ எஸ்எஸ்கேவுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தினால நம்ம கௌதம் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறதா ஒரு சைன் போட்டு குடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வேலையும் செய்ய போறாங்க. ஆனா கடைசில இந்த அஞ்சலி, இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க எல்லாருமா சேர்ந்து கோல்மால் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ட எஸ்எஸ்கே கைக்கு போகுற மாரி பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு கேட்கும்போது, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம எஸ்எஸ்கே கைக்கு கிடைச்சது? அப்படின்றது எல்லா உண்மையுமே தெரிய வருது. அப்பதான் கார்த்திக் நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனத்த பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது இங்க நடக்க இருந்ததே வேற. ஏற்கனவே நம்ம ரேவதி இந்த எஸ்எஸ்கே திருந்திட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா சித்தரு, இந்த ஜோசியரு இவங்க எல்லாருமே சொன்னத கேட்டு, இந்த எஸ்எஸ்கே கையால தாலிய கட்டிக்கணும் அப்படின்ற மாரி முடிவு பண்ணாங்க. கடைசியில 2 பேருமா சேர்ந்து நம்ம கௌதமோட கையில தாயத்த கட்டணும் அப்படின்ற மாரி நோக்கத்தோடயும் இருந்தாங்க. ஆனா எஸ்எஸ்கே இந்த ரேவதியோட கழுத்துல தாலிய கட்ட போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் நம்ம எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா போராடுவாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம கண்டுபிடிக்கிறதுக்காக. அதாவது ரேவதியோட மகன கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா கடைசி வரைக்குமும் உண்மை தெரியாததுனால எஸ்எஸ்கேவோட முகத்திரை கிழியும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சோம். ஆனா கார்த்திக் அதுக்குள்ள மாஸ் என்ட்ரி குடுப்பாரு. இன்னும் பல பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ நல்லவர் வேஷம் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கார்த்திக் வந்தது, நம்ம கௌதம்க்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா கௌதம் அதுக்கப்புறம் இந்த தாக்ஷாயணி இவங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அத வந்து தட்டி கேட்கணும் அப்படின்ற மாரியும் நெனச்சாங்க. ஆனா கடைசில இந்த எஸ்எஸ்கேவோட சட்டைய புடிச்சு நம்ம கார்த்திக் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. கௌதமும் என்னதான் நடக்குது அப்படின்றத பார்க்கலான்னு வெயிட் பண்றாரு. நம்ம ரேவதியும் இருந்துட்டு, "என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அதாவது கார்த்திக் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் கௌதம் அந்த ப்ராஜெக்ட்ட கார்த்திக்குக்கு கிடைக்கிற மாரி பண்ணான். அப்படி இருக்கும்போது, "நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, எஸ்எஸ்கே நல்லவர் வேஷத்துல இருக்கிறதுனால, "இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. இந்த ப்ராஜெக்ட்ட நான் கார்த்திக்குக்கே குடுத்துடுறேன். அதுவும் இல்லாம இது எல்லாம் மாறுனதுக்கான முக்கிய காரணம், அதுவும் இல்லாம அஞ்சலி தான் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைக்கிற மாரி பண்ணா" அப்படின்ற மாரி சொல்லி, எல்லா உண்மைகளையும் இந்த எஸ்எஸ்கே சொல்றாரு. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அஞ்சலிய முழுக்க முழுக்க நம்புனாங்க. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு அவ்ளோ ஹெல்ப் பண்ணா, அவ முயற்சி பண்ணி தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அஞ்சலிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறதுல இருந்து எல்லா உண்மைகளுமே இப்போ கார்த்திக்குக்கு தெரிஞ்சிருது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.